குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேலாண்மையினுடைய செயல்பாடுகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னா அப்படின்னா என்ன, அந்த காலத்தில் எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ண செஞ்சுருக்காங்க, தனிப்பட்ட நபர் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மெத்தடில் எப்படி பண்ண செஞ்சாங்க, பல நபர்கள் இணைந்து ஜாயிண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன, அதுக்கான டேக்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தது எல்லாமே லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம். பட் இந்த வருஷம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படிங்கிற பேசிக்ல மட்டுமே வர செய்யும். அந்த கம்பெனிஸ்ல வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அதுக்கு எப்படி ஃபினான்சியல் அமௌண்ட் அப்படின்றத திரட்ட செய்கிறாங்க, அந்த கம்பெனியில் பணி ஆற்றக்கூடிய நபர்களை எப்படிலாம் செலக்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்றதையும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மெத்தடை பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மெத்தட் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றதும், அங்கே வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். கன்சியூமர் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொடெக்ட் பண்ண செய்கிறாங்க, பாதுகாப்புகள் என்ன இருக்குது, அதே மாதிரி ஒரு கன்சியூமராக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த என்வாயன்மெண்டல் பேசிக்லேயும் பார்க்க செய்ய போகிறோம். அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம கம்பெனி அப்படின்னா என்ன, இந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அமைக்க போகிறோம், அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டு மேலாண்மை அப்படின்றது எப்படி இருக்கும், அங்கே டைரக்டர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண செய்கிறாங்க, செக்ரட்டரிஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியது தான் இந்த 12th புக்கு. ஓகேவா? ஸோ கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், 2 மார்க்காக இருந்துச்சுன்னா கம்பல்சரி 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும், 3 மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி 4 இருக்கணும். அதே மாதிரி ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5 மார்க்கை பொறுத்த மட்டும் 6 அப்படின்றது இருக்க செய்யணும். மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. நம்மளது புக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பேஜ் பை பேஜாக என்ன இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே கற்றுக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ராசஸ் அப்படின்றதுல பார்க்க போகிறோம். இந்த மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யூனிட்டை 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்தது என்ன அப்படின்னா MBO, MBE மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் சொல்லிட்டு இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய முறை சொல்லிட்டோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க செய்யலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட், ஒரு அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் மேனேஜிங் பீப்புள் அண்ட் திங்ஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே மேலாண்மையில் யாரெல்லாம் செயல்பட செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதனை மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள், அதை யாரும் சொல்கிறோம், மேனேஜிங் பீப்புள்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். திங்ஸ் ஆஃப் ஏ பிஸ்னஸ், அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மாதிரியான திங்ஸ் செயல்பாடுகள்லாம் இருக்குதோ அந்த செயல்பாடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களையும் ஒழுங்கு அமைக்கப்பட்ட வழி, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு வணிக நிறுவனத்தில் மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள், அதே மாதிரி அங்கே என்னென்ன மாதிரியான திங்ஸு செயல்பாடுகள் இருக்குதோ அதை நிர்வகிப்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது வேவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இதுதான் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது இப்போ மேனேஜ்மெண்ட்டுடைய கான்செப்டை பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட்டுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்க செய்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட், கான்செப்ட் ஆஃப் ஏ மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படின்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வணிக நிறுவனம், ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் நபர்களையும் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் செயல்பாடுகள் திங்ஸ் இருக்குதோ அதை ஒழுங்கமைக்கிறதுக்கான ஒரு வழியைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இதில் வந்து கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 6 இருக்குது. அதில் வந்து என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பாடி ஆஃப் நாலேஜ், மேனேஜ்மெண்ட்டுடைய டூல்ஸு, செப்பரேட் டிசிப்ளின், ஸ்பெஷலைசேஷன்ஸ், அதே கோட் ஆஃப் கண்டக்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரொபோஷனல் அசோசியேஷன் சொல்லிட்டு சொல்ல செய்யும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் நாலேஜ். பாடி ஆஃப் நாலேஜ் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோடைய கான்செப்ட், மேனேஜ்மெண்ட்டுடைய கான்செப்டில் பாடி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவினுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். மேனேஜ்மெண்ட் ஹேஸ் நவ் டெவலப்டு இன்டு
into a specialized body of மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் philosophy அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டெவலப்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த காலகட்டங்கள்லாம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல ஸ்பெஷலைஸ்டு பாடி அப்படின்னா உயர் தனி சிறப்பு வாய்ந்த மேலாண்மையினுடைய கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா அதோடைய தத்துவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அறிவினுடைய தொகுப்பாக இருக்க செய்யுது. இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது லிட்ரேச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நல்ல வளர்ச்சி அப்படின்றதும் இருக்க செய்யுது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாலேஜ் இன் த பெஸ்ட் பாஸ்போர்ட் டு என்டர் த வேர்ல்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் எய்தர் இன் எ பிஸ்னஸ் வேர்ல்டு ஆர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். ஒரு ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளேயே நுழையணும் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு பாஸ்போர்ட் அப்படின்னா ஒரு நல்ல கடவு சீட்டு அப்படின்றது நுழைவுச்சீட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. நுழைவதற்கான ஒரு கடவு சீட்டு அப்படி செயல்படக்கூடியது எது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அடுத்தது மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்கௌண்டிங், பிஸ்னஸ்லாம், ஃபிலாசபி, அடுத்தது சைக்காலஜிக்கல், அதுக்கடுத்து சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக், எக்னோமெட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங். ஸோ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுடைய டூல்ஸில் வரக்கூடியது. மேனேஜ்மெண்ட்டுடைய டூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அக்கௌண்ட் இருக்குது, பிஸ்னஸ்லாம் இருக்குது, அதேமாரி சைக்காலஜிக்கல் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது, எக்னோமெட்ரிக் அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுடைய டூல்ஸ் தான். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பரேட் டிசிப்ளின். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தனி பாட பிரிவுகள் அப்படின்றதையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எங்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டி அதேமாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஹையர் லேர்னிங் ரெகக்னைஸ்ட் அஸ் எ செப்பரேட் டிசிப்ளின். நிறைய பல்கலைக்கழகங்கள் அதேமாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்களில் மேலாண்மையினுடைய கல்வியை தனி பாட பிரிவுகளாகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அங்கீகாரம் அளிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறப்பு ஈடுபாடு. தேர் இஸ் எ க்ரோயிங் டெண்டன்சி டு செலக்ட் அண்ட் அப்பாயிண்ட் ஹைலி குவாலிஃபைடு ட்ரைனர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் டு மேனேஜ் த பிஸ்னஸ் இன் ஈச் ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ஏரியாவில் ஒரு என்ன மாதிரியான நபர்களை எல்லாம் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண செய்யலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட நபர்களை அப்பாயின்மெண்ட் பண்ண செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு டெண்டன்சி நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படிப்பட்ட நபர்களை நம்ம செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹைலி குவாலிஃபைட், நல்ல உயர் கல்வி தகுதியும் உடைய நபர்கள், அதே மாதிரி பயிற்சி முறையாக நல்ல பயிற்சி பெற்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு அனுபவம் ஒர்க் பண்ணி நல்ல அனுபவம் உடைய நபர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து நம்ம பணிகளை அவங்களுக்கு பணி வழங்க செய்யலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருடைய செயல்பாட்டு பகுதிகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் சிறப்பான முறையில் இருக்க செய்யும். அடுத்தது கோட் ஆஃப் கண்டக்ட். இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடத்தை விதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்லைட்டட் த பிஸ்னஸ் ஹாவ் டு ரெகக்னைஸ் தட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ இந்த வணிக மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ என்லைட்டட் பிஸ்னஸ் மேன் வந்து ஹாவ் ஏ ரெகக்னைஸ் இதுக்கான அங்கீகாரம் அப்படின்றதையும் இந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா சமூக நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. எப்படி அப்படின்றத பார்க்க செய்யலாம். இட் ஹேஸ் எ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமுதாயத்தினுடைய பொறுப்புணர்வுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ண செய்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ். யாருக்கெல்லாம் அப்படின்னா கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்டு பப்ளிக் ஆர் ஏ கம்யூனிட்டி. இதில் வந்து ஒரு வணிக மேலாண்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே யாரெல்லாம் அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க செய்யுது. யாரோடைய இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே கன்சியூமர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஊழியர்கள். பப்ளிக் அப்படின்னா என்னது பொதுமக்கள். அதேமாரி சொசைட்டி அப்படின்னா சமுதாயம். இவங்களுக்கு தேவையான போன்றவற்றிற்கு வணிக மேலாண்மை அப்படின்றது இந்த வணிக மேலாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சமூக பொறுப்புணர்வுகளை சோசியலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிவூட்டப்பட்ட
வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம், என்லைட்டட் பிஸ்னஸ் மேன் அப்படின்றவங்க நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான அங்கீகாரங்களையும் அளிக்க செஞ்சுருக்கிறாங்க, அங்கீகாரங்களை வழங்க செஞ்சுருக்காங்க. ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல நிறைய கன்சியூமர்ஸு, எம்ப்ளாயீஸு, பப்ளிக், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டி, இவங்கவற்றிற்கு தேவையான என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை செயல்பட வேண்டியதாக இருக்குதோ அதுக்கான சமூக பொறுப்புணர்வுகளை அறிவூட்டப்பட்ட யார் மூலமாக அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த அன்லைட்டட் பிஸ்னஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கான ரெகக்னைஸ் அங்கீகாரங்களையும் அளிக்க செஞ்சுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது பணி ரீதியான ஒரு அமைப்பு முறை. இதில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இன் மெனி கண்ட்ரிஸ் டு promote the separate of your knowledge in all management areas and to build up the bright public image of your managerial professions. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் மேலாண்மையினுடைய பிரிவுகளை, அதாவது அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய நாலேஜ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆஃப் தயர் நாலேஜ் இன் ஆல் மேனேஜ்மெண்ட் ஏரியா, எல்லா விதமான மேனேஜ்மெண்ட் ஏரியாவிலையும் அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறையவே ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க, பரவியும் இருக்க செய்யுது. அதே மாதிரி ஒரு தொழில் அப்படின்றது குறித்து பொதுமக்களுடைய மனதில் ஒரு சிறந்த தோற்றத்தையும் உருவாக்கவும் வணிக மேலாண்மையினுடைய சங்கங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது அப்படின்னா சங்கம் அப்படின்றது இருக்க செய்யுது. அந்த சங்கம் அந்த அசோசியேஷன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா பில்டப் த பிரைட் பப்ளிக் இமேஜ் ஆஃப் த மேனேஜரல் ப்ரொஃபஷன்ஸ், மேனேஜருடைய ப்ரொஃபஷன்ஸை பற்றி நல்ல ஒரு சிறந்த தோற்றத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி நிறைய மேனேஜ்மெண்ட்டோடைய அசோசியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அசோசியேஷன் சங்கங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கைகளை எடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாடி ஆஃப் எ நாலேஜு, அடுத்தது அறிவினுடைய தொகுப்பு, மேனேஜ்மெண்ட் டூல்ஸு, செப்பரேட் டிசிப்ளின், எல்லாமே படிக்க வேண்டாம், லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலைசேஷன்ஸ், கோட் ஆஃப் கண்டக்ட், அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸு. ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸில் ப்ரொமோட் பண்ணியிருக்க செய்கிறாங்க. அதனுடைய நாலேஜை பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் மக்களுடைய மனதில் பதிய வைக்கிறதுக்காக நிறைய அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க பில்டப் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க. அடுத்தது இதுக்கான டெஃபினேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையான டெஃபினேஷன் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்க செய்யலாம். ஸோ டெஃபினேஷன்ஸ் அப்படின்றது என்ன டெஃபினேஷன் அப்படின்றத பார்க்க செய்யலாம். என்ட்ரிஃபோயல் அப்படிங்கிறோடைய டெஃபினேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க செய்யலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மேனேஜ் இஸ் to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control. ஸோ இது ஹென்ரி ஃபோயலோடைய என்ன அப்படின்னா டெஃபினேஷன்ஸு. மேனேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்கணிக்க செய்யறது, ரெண்டாவது பிளானை திட்டமிடுறது, ஆர்கனைஸ் பண்ணுறதுனா அமைக்கிறது, அதே மாதிரி கட்டளை இட செய்கிறது, ஒருங்கிணைக்க செய்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா கட்டுப்படுத்த செய்கிறது. இந்த மாதிரியான செயல்பாடுகள் எந்த தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. மேலாண்மை அப்படின்னா முன்கணிப்பு செய்கிறது, திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், கட்டளை இடுவது, ஒருங்கிணைப்பு செய்கிறது, கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யார் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹென்ரி ஃபோயல் அப்படின்றவர் இதுக்கான டெஃபினேஷனை கொடுக்க செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஆர்ட்டா இல்லை சயின்ஸான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்ட்டும் கிடையாது, அது என்ன அப்படின்னா சயின்ஸும் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ லூயிஸ் ஏ ஆலன் அப்படின்றவர் இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எ ப்ரொஃபஷன்ஸ் மேனேஜர்ஸ் இஸ் டு ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் தி ஒர்க் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், அதே மாதிரி லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் த எஃபர்ட் ஆஃப் அதர் அண்ட் இட் டஸ் ஸோ த்ரூ திஸ் சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எ நாலேஜ். ஸோ அது வேண்டாம். ஸோ இது ஆர்ட்டா சயின்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நெய்தர் சயின்ஸ் நார்
அண்ட் ஆர்ட். என்ன கிடையாது அப்படின்னா இது வந்து ஒரு கலையும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட். ஆர்ட்டும் கிடையாது. இன்னொன்று என்ன கிடையாது, சயின்ஸும் கிடையாது. இது என்ன அப்படின்னா பட் எ காம்பினேஷன்ஸ் ஆஃப் எ போத், ரெண்டுமே ரெண்டு இணைந்த ஒரு தொகுப்புன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க செய்யலாம். ரெக்கரிங் பீப்புள் ஹோல்டிங் மேனேஜர் பொசிஷன்ஸ் டு அப்ளை த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் and displaying popular managerial skill to accomplish their organization's goals and effectively and effectively and as quickly as possible as to competitive in the globalized environment of a business. ஒன்று என்ன அப்படின்னா இது வந்து ஆர்ட்டா சயின்ஸான்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே சேர்ந்தது, இரண்டு போத் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏ போத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு சயின்ஸை ஒரு அறிவியல் பூர்வமான மேலாண்மை கோட்பாடுகளையும் அதே மாதிரி மேலாண்மையினுடைய திறன்களையும் வெளிப்படுத்தி தான் ஒரு போட்டி. இன்னைக்கு என்ன மாதிரியான போட்டிகள் நிறைஞ்ச ஒரு வேர்ல்டாக இருக்குது அப்படின்னா காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டாக இருக்குது தொழில் வணிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ ரெண்டுமே சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் அதோடைய இலக்குகள் என்ன இருக்குதோ அதை நம்ம நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்ட்டும் கிடையாது, ரெண்டாவது சயின்ஸும் கிடையாது. ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா மேனேஜரியல் பொசிஷன்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய பிரின்சிபல்ஸ் கோட்பாடு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்படி டிஸ்பிளே பண்ண செய்யணும் அப்படின்னா பாப்புலர் மேனேஜரியல் ஸ்கில் டு அக்கம்ப்ளைஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் உடைய goals as effectively and as quickly as possible to be the competitive in the globalized environment of your business. இன்னைக்கு போட்டிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அதில் அறிவியல் பூர்வமான சயின்டிஃபிக்கான முறையில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸும் இருக்க செய்யணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டோடைய ஸ்கில் திறன்களையும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸ்போ பண்ண செய்யணும், வெளிக்காட்டி அதனுடைய தொழில் வணிக உலகில் இருக்கக்கூடிய கோல்ஸ் என்ன மாதிரியான கோல் வெற்றி அடைய செய்யணுமோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் சேர்ந்து தான் செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ஆர்கனைசேஷன்ஸுடைய வே ஆஃப் மேனேஜிங் வே அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா மேனேஜிங் பீப்புள் அண்ட் த திங்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் கால்டு என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள், ரெண்டாவது அதனுடைய திங்ஸ் யாரால நிர்வகிக்க செய்கிறாங்க அதை ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பை அ குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் நாலேஜ் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சொல்கிறான். இது வந்து ஒரு குழுவால் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு செயல்முறையத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னது, குரூப் ஆஃப் எ பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை எ குரூப் ஆஃப் எ பீப்புள் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அதனுடைய ப்ராசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் என்ன மாதிரியான ப்ராசஸில் செயல்படணுமோ அந்த செயல்பாடுகளை செயல்படுத்துறதுக்கு யார் செயல்படுத்த செய்கிறாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் எ பீப்புள்ஸ். அந்த எல்லா நபர்களையும் அந்த குழுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை குழுவால் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இதனுடைய அத்தாரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அத்தாரிட்டி அப்படின்னா அதிகாரம் மிடில் அண்டு லோயர் லெவலில் இருக்கக்கூடியது மேனேஜ்மெண்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய. இதனுடைய ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது என்ன ரோல் அப்படின்னா பங்கு, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிறைவேற்ற செய்யுது, டிசிட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்க செய்யும். அதே மாதிரி கன்சர்ன் வித் அப்படின்னு அடுத்தது வந்து தொடர்பு தன்மை அப்படிங்கிறது அடுத்தது. பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசி என்னென்ன மாதிரியான கொள்கைகள் இருக்குதோ அதை செயல்படுத்தக்கூடியது. இது வந்து ஃபார்முலேட் பண்ணுறது என்ன அப்படின்னா பாலிசி கொள்கைகளை வந்து உருவாக்கக்கூடியது. அடுத்தது கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன்ஸு செயல்பாட்டினுடைய பரப்பளவு எப்படி இருக்கும், ஒர்க் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எதுக்கு கீழே செயல்படுது, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா நிர்வாகத்தினுடைய கீழ் செயல்படக்கூடியது. இட் ஹாஸ் ஏ ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். இதனுடைய எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்ன செயல்பாடுகள் மீது முழு கட்டுப்பாடுகளும் இருக்க செய்யும். அப்ளிகபிள் டு
ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் இதனுடைய பொருத்தம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நிறுவனம் இருக்குதுன்னா, அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் தான். லாபம் பார்க்குறது தான். ஸோ இது எதுக்கெல்லாம் பொருத்த முடியதா இருக்கும். எந்தெந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் பெறணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் பொருத்த முடியதா இருக்க செய்யும். ஸோ இது கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ், மிலிட்ரி, கிளப்பு, அடுத்தது பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், ஹாஸ்பிட்டல், ரிலீஜியஸ் அண்டு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சூட்டபுளா இருக்கக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசைட் என்னது முடிவெடுக்கிறது அப்படின்றது. ஹூ வில் டூ த ஒர்க். இதில் வந்து ஒர்க் அப்படிங்கிறத பணியை யார் வந்து செய்யறது, அதே மாதிரி அண்டு ஹவ் வில் இட் டு பி டன், அதே மாதிரி அதனை எப்படி செய்யறது அப்படின்றத செயல்படுத்தக்கூடியது. இது வந்து வாட் ஷுட் பி டன், என்ன செய்யணும், அதே மாதிரி வென் இஸ் ஷுட் பி டன், எப்போ செஞ்சணும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் முடிவெடுக்கிறது. ஸோ ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புட்டிங் பிளான் அண்டு பாலிசிஸ் இன்டு ஆக்ஷன்ஸு. ஒர்க்கிங் அப்படின்றது செயல், திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்தக்கூடியது தான் எது அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் திட்டங்கள். அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் ஏ பிளானிங், அதே மாதிரி ஃப்ரேமிங் பாலிசிஸ் அண்டு செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸு திட்டங்களை தீட்டுறது, அதனுடைய பாலிசிஸ் கொள்கைகள் இருக்குது அப்படின்னா கட்டமைக்க செய்யறது, இலக்குகளை நிர்ணயம் செய்கிறது. இது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுடைய ஹிக்கி பர்சன்ஸ் அப்படின்னா அதனுடைய நபர்கள், நம்ம எப்படி நபர்கள், முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா மேனேஜர், இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் ஃபார் த ரெமுனரேஷன்ஸ், என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்குரிய ரெமுனரேஷன்ஸ் அப்படின்னா ஊதியம் அப்படின்றது கிடைக்க செய்யும். இது ஓனர். ஸோ ஹூ கெட் த ரிட்டர்ன் ஆன் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆதாயம் பெறக்கூடிய நபர்களாக இருக்க செய்வாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் அண்டு கவர்னிங் அப்படின்றது நிர்வாகம், ரெண்டாவது ஆளுமை திறமைகளுடன் இருக்கக்கூடியதான் இதனுடைய என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பணி அப்படின்றது இருக்க செய்யும். லெஜிஸ்லேட்டிவ் அண்டு டிட்டர்மினேட்டிவ் அப்படிங்கிறது இருக்க செய்யும். சட்டம் மட்டும் என்ன அப்படின்னா டிட்டர்மின் பண்ணிக்கிறது, என்ன அப்படின்னா தீர்மானிக்கக்கூடிய பணி அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்க செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ அடுத்தது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, இது வேண்டாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுடைய செயல்முறைகள், என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ கோஆர்டினேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ பர்பசிவ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சோசியல் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சைக்கிளிக்கல் ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ். ஓகேவா, ப்ராசஸ் அப்படின்றது எங்கே இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த 2 பர்பஸ் அப்படின்றது இருக்க செய்யுது. ஒன்று என்ன மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஹியூமனுடைய வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸு திருப்திப்படுத்த செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேனேஜிங் இஸ் ஏ கோஆர்டினேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ கோஆர்டினேஷன்ஸு. ஒன்று என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏன் என்டர்பிரைசஸ் மஸ்ட் எஃபெக்டிவ்லி கோஆர்டினேட் ஆல் ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன மாதிரியானது ஆக்டிவிட்டீஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா நேம்லி பார்த்தீங்கன்னா 4, ஒன்று மென்னு, மெஷினு, மெட்டீரியல் அண்டு மணி. இது 4 எம்எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல செய்வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அச்சீவ் த ப்ராப்பர் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஏ ரிசோர்ஸ் பை த மீன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். இந்த மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்டு கண்ட்ரோலிங். ஸோ இது 4ஐயும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வளங்களை திறமையான முறையில் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்யுது. மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ பர்பசிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இன்னொன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பர்பசிவ் ப்ராசஸ் அப்படின்றது 3rd ஒன்று. மேலாண்மை என்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திட்டமிடற்ற செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஸோ it is a directed towards the achievement of a predetermined goal or அப்ஜெக்டிவ்ஸு. ஸோ இது வரைக்குமே போதும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதை நோக்கி தான் செயல்படுது அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீ டிட்டர்மைன்ட் கோல் ஆர்
ஆப்ஜெக்டிவ்ஸ், முன்கூட்டியே திட்டமிட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைவதற்காக இயக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட். நம்ம எந்த செயல்பாடுகள் செய்யணும்னாலே முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறோமோ, இல்லை அப்படின்னு சொன்னால் சேர வேண்டிய இடம் என்னவா இருக்குதோ அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வழிமுறையை பின்பற்ற முடியாது. அதாவது மேலாண்மை அப்படிங்கிறது நிறுவனமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் கொண்டிருக்கணும். ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த நோக்கத்தை நோக்கி செல்கிறோமோ அதற்கான நோக்கம் அப்படின்றத இருக்க செய்யணும். மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோசியல் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ த அதோர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மற்றவங்கள்ட்ட இருந்து மூலமாக என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை பெறுவதற்கான ஒரு ஆக்ட் என்ன அப்படின்னா கலைன்னு சொல்ல செய்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சைக்கிளிக்கல் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் பிளானிங், ஆக்ஷன்ஸ், கண்ட்ரோலிங், ரீபிளானிங் சைக்கிள் இஸ் ஏ ongoing process to attain the பிளானட் கோல்ஸ்ன்னு சொல்ல செய்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் த சைக்கிளிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு சுழற்சியான செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னா முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது கிடையாது. அடுத்த ஒரு செயல்பாடுகளை எடுக்கிறோம், அதையும் நம்ம முடிக்க செய்கிறோம். ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ ரெப்ரசன்ட் அப்படிங்கிறது பிளான் பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ரீப்ளான் பண்ண செஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளானிங் பண்ண செய்கிறோம். அதைத்தான் கொடுக்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மேலாண்மை அப்படிங்கிறது திட்டமிடுறது, செயல்பாடு செய்கிறோம், அதே மாதிரி கட்டுப்படுத்துகிறோம், மறுபடியும் திட்டமிடுறோம். இப்படி ஒரு சுழற்சி முறையை என்ன பண்ணுது அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க செய்யும். திட்டமிட்ட இலக்கு அடைவதற்கு ஒரு தற்போதைய செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் செயல்முறைகளில் வரிசை. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், கம்பல்சரி எல்லாரும் படிச்சிருக்கணும். தேங்க்யூ.